عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 13 நோன்பும் 14வது தராவி தொழுகையை தொழுதுவிட்டு அவன் இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ல ரஹ்மான் நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த நற்காரியங்களை அத்தனையும் கபூல் செய்து தந்தருவானாக. 14வது தராவி ஒருவர் தொழுதால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா மலாயிகதி லதஷஹதுன மன் ஸல்ல ஸலாத்தல் தராவீஹ் ஃபலா யுஆஸபஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை அழைத்து கூறுவார், நாளை மறுமையிலே ரப்பு முன்னாடி அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை என்பதாக அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்ற ஹதீஸை அறிவிக்கிறார்கள். துர்ரத்துன் நாசின் என்கிற கிதாபில் இந்த பதவியை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களால் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. நாளைக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்ம சொர்க்கம் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு தராவி தொழுகையுடைய சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, கேள்வி கணக்கு ரப்பிடத்திலே இல்லாமல் நீங்க அல்லாஹ்வை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொழுகையினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாமல் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமா சொர்க்கத்திலே புகச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு 1.25 ஜுஸு ஓதப்பட்டது. 17 ஜுஸு நிறைவு செய்திருக்கிறார்கள். சூரத்துல் அன்பியா நபிமார்கள் என்கிற ஒரு அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் ஹஜ் என்கிற ஹஜ் சம்பந்தமான அனைத்து சட்டங்கள் குறித்தும் அதிலே ஓதப்பட்டதும் பேசப்பட்டதும் அந்த சூரா நிறைவு செய்யப்பட்டுச்சு. சூரத்துல் முஃமினீன், ஒரு உண்மையான வெற்றியாளரான முஃமின்கள் யார் என்று அல்லாஹ் வரிசைப்படுத்தி கூறிக்கொண்டே வருவான். அந்த சூரா நிறைவு செய்யப்பட்டது. இறுதியாக சூரத்துல் நூர் என்கிற பெண்கள் சம்பந்தமான அனைத்து விதமான சட்ட திட்டங்களும் பொதிந்திருக்கக்கூடிய சிறப்பான சூரா இன்று 2 பக்க அளவிலே ஓதி போய்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதிலே நபிமார்கள் என்கிற அத்தியாயத்திலே நமக்கான ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்களையும் சில மோஜிசாக்களையும் அல்லாஹ் கொடுத்தான். சில நபிமார்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய கவனம் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் சில மந்திர சொற்கள் நம் மார்க்கத்திலே இருக்கிறது. அந்த துவாவை நாம் ஓதுகிற பொழுது அல்லாஹ்வின் பார்வை உடனே நம்மின் மீது படும். உதாரணமாக ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா இந்த துவா. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு பொற்குவியல் இதிலே இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி துவாக்கள்லாம் நம்ம கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கவனம் ஈர்ப்பு நம்ம மீது படும். நம்முடைய அத்துணை தேவைகளும் கபூலாகும். ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஆழமான அர்த்தமும் சிறப்பு இருக்கு என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படையிலே இன்னைக்கு அன்பியாக்கள் நபிமார்கள் என்கிற அத்தியாயத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலியம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வதன்னூனி இத்தஹப முகாலிபன், தன்னுடைய கூட்டத்தாரை விட்டும் கோபித்து கொண்டு போகிற பொழுது கூட்டத்தார்ட்ட எத்தனையோ தடவை ஏகத்துவத்தை குறித்து சொன்னாங்க, மார்க்கத்தை எத்தி வைத்தாங்க. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வோட ரசூலா இருக்கேன். எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. கோபித்து போகிற பொழுதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்,
வணக்கத்திற்குரிய ரப்பு நீயாக இருக்கிறாய், நீயே பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்ல இருக்கிறேன், இவங்கள்ட்ட எவ்வளவு சொல்லி அவன் திருந்துற மாதிரி தெரியல, நீயே பார்த்துக்கிறா ரப்புன்னு சொல்லி அவர் அப்படியே வந்து கொண்டே இருந்தார். இந்த துவாவை ஓதினார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவர் கேட்டதை நாம் கபூல் செய்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவருடைய கவலைகளிலிருந்து துக்கங்களிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் என்பதாக இந்த வரலாறை குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறார். இது அவருக்கான செய்தி. நமக்கான செய்தி இருக்குன்னா, கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், நீங்களும் கஷ்டப்படுகிற பொழுது, ஆபத்துக்கள் சிக்கிக் கொள்கிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது இந்த துவாவை ஓடினால் உங்களுக்கும் அது வெற்றியாய் அமையும், பாதுகாப்பாய் அமையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி இது நிறைவு செய்கிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தாரை கோவித்து வருகிற பொழுது ஒரு கடலோர பகுதியில் வருவாங்க. இதுக்கு மேல இங்க சமாளிக்க முடியாது, போயிடலான்னு சொல்லி கடலோர பகுதியில் ஒரு கப்பல் வரும். அவர் வேற ஊருக்கு போகலான்னு தான் முடிவு பண்ணி வருவார். வரலாறுகள்ல தஃசீர்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு கப்பல் வரும், அந்த கப்பலிலே ஏறி விடுவார்கள். கப்பல்ல ஏற்கனவே மாலுமிகள்லாம் இருப்பாங்க, கப்பலை ஓட்டக்கூடிய பைலட் போன்ற மாலுமிகள்லாம் அதில் இருப்பாங்க. எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏறிய பின்பு கொஞ்சம் கப்பல் சரிய ஆரம்பித்தது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கப்பல் ஒரு மாதிரி அந்த கடல் அலைகள்ல சரிய ஆரம்பிக்குது. சரிய ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தர் 2 பேராவது இருந்து இறங்கினாதான் நம்ம சரிசமமா இதில் பயணிக்க முடியும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சீட்டு குலுக்கி போடப்பட்டுச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் போடப்பட்டுச்சு. அதுல இருந்த மாலுமிகள் எல்லா பேரும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒருக்க பேர் போட்டாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வந்துச்சு. மறுபடியும் போடுறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வந்துச்சு. இறுதியாக ஃபைனலாக போட்டு பார்ப்போம், எல்லா பேரையும் சீட்டு குலுக்கி போடப்பட்டும் யூனுஸ் நபியுடைய பேர் தான் வந்தது. அதற்கு முன்னால் ஒரு பெரிய திமிங்கலத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெரிய அலை வந்து கப்பல் சரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா அந்த மீன் வயிற்றுக்குள்ள போறதுக்கு அல்லாஹ்வுடைய பிளான் அது. அதே போல அவரும் ஒற்றுக்கொள்வார்கள், என் பேரே வந்துருச்சு, நானே கப்பலை விட்டு இறங்கிக்கிறேன் அப்படி முடிவு பண்ணுகிற பொழுது ஒரு பெரிய ராட்சச அலை வரும். ஒரு திமிங்கலம் வாயை பிறந்துகிட்டு இருக்கும். கரெக்டா அது எந்த ஒரு சேதமும் ஆகாமல், பொதுவாக திமிங்கலம் கையில மாட்டினா ஒன்று கடிச்சிடும் அல்லது சாப்பிட்றோம் அல்லது ஏதாவது உறுப்புகள் துண்டிக்கப்படும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அழகாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மீன் வயிற்றிலே உள்ளே போக செய்து விட்டார். போன பின்னாடி தான் அவர்கள் இந்த துவாவை ஆரம்பத்திலிருந்தே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆன்ல வேறொரு இடத்துல எப்படி வருதுன்னா, ஃபனாதா ஃபில் உருமாத்தி, அவர் ஒரு இருட்டில், அதாவது இரவினுடைய இருள், கடலினுடைய இருள், மீன் வயிற்றினுடைய இருள், 3 இருள்ல இருந்து அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அல்லாஹ் பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டே இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குரல் ஏற்கனவே பரிச்சயமான குரல் தான். மலக்குமார்கள் சொல்றாங்க, இப்ப மட்டும் அவர் கேட்டுட்டு இருக்கல, காலங்காலமா இந்த துவா அவர் செஞ்சுட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி அவர் கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் பதிலளித்ததாக இந்த வரலாறை நம்ம பார்க்கிறோம். பொதுவா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமா நமக்கு நிறைய செய்தி நமக்கு கிடைக்குது. அவர் மீன் வயிற்றுக்குள்ள போனனால பொதுவா அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யணும்னா முதல்ல அவனுக்கு பிடித்தமான வார்த்தைகளை நாம் துவாவில் சேர்க்க வேண்டும். நம்முடைய துவா கபூல் ஆகணும்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தையை முதலில் சொல்ல வேண்டும். பிறகு அவனை பரிசுத்த தூய்மைப்படுத்த வேண்டும். 3வது, நான் பாவியா இருக்கேன், நான் தவறு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கொள்ளணும். ஒரு துவாவினுடைய உச்சகட்ட ஒப்புக்கொள்ளப்படுகிற விஷயமே என்னன்னா, நான் அநியாயக்காரனா இருக்கேன், நான் பாவியா இருக்கேன்னு சொல்லி அப்படி ஒத்துக்கொள்ளணும். அப்படிதான் அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் சஜிதால துவா செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் என்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயக்காரனாக இருக்கிறேன். எல்லா நபிமாரும் நல்லா கவனிக்கணும், பாவமற்றவர்கள், பாவமே செய்யாதவர்கள், மாசூமீன்கள். ஒரு நபியை பார்த்து இவர் பாவம் செஞ்சுட்டாரு சொன்னா இவன் பாவி ஆயிடுவான். அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் இப்படிதான் துவா செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் அல்லாஹ்வும்ம இன்னி லலம்து நஃப்ஸி, நான் நுல்ம செஞ்சுட்டேன், நான் அநியாயம் செஞ்சுட்டு துவா செய்யறாங்க. அதே போல ஆதம் அவ்வா அவங்க சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டப்போ
ரப்பனா வலம்னா, நாங்க 2 பேருமே அநியாயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு தான் துவா செய்யறாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கட்டத்துல அந்த கூட்டத்தார்கள் விஷயத்துல பேசுகிற பொழுது, லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் நான் உண்மை செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. பாவமே செய்யவில்லை, இருந்தாலும் துவாவை எப்படி கேட்கிறார்கள்? முதலில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தையில் லா இலாஹ இல்லா அன்த அல்லது சுபஹான் அல்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற வார்த்தையில் நாம் துவாவில் கேட்கிறபோது துவா ஒப்புக்கொள்ளப்படும். 2வது சுபஹானக்க, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், அல்லாஹ் பரிசுத்தவான், தூய்மைப்படுத்துகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். 3வது இன்னி லலம்து நஃப்ஸி, நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த கவனம் நம்ம மீது வரும். அப்படிதான் துவா செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை நபிமார்கள் எல்லாம் அடைந்ததை நாம் பார்க்கிறோம். கொரோனா பீரியட்லாம் நம்ம இந்த துவாவை அதிகமாக ஓதிருக்கிறோம். பெரும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் வருகிற பொழுது, மக்கள் எல்லாம் சில விஷயங்கள்ல பாதிக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு வக்துக்கு பின்னாடி இந்த மந்திர சொல் நாம் மோதிக்கொண்டு துவா செய்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் பிரச்சனை வருகிற பொழுது இந்த துவாவை நீங்கள் இஃப்தாரிலோ சகரிலோ தஹஜ்ஜத்திலோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அதிகம் ஓடி வாருங்கள். 33 தடவை 101 தடவை நீயத்தை வைத்து ஓடுகிற பொழுது திருமீதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபதஅவு பிஹாதத் துஆஇ, யார் இந்த துவாவை அல்லாஹ்விடம் சொல்லி துவா செய்கிறார்களோ கண்டிப்பாக அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படுவார் என்பதாக. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க கேளுங்க, இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க, கவலை கஷ்டம் துக்கம் பிரச்சனை ஆபத்து எல்லாத்திற்குமே இந்த துவாவிற்கு தீர்வு இருக்கிறது, இது ஒரு சிறந்த மந்திர சொல் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எனவே நாமும் ஓதுவோம். இன்னைக்கு நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள், அங்கு குண்டு போடுறாங்க, அந்த நாட்டை அழிக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இத்தனை மக்கள் சாவுகிறார்கள் இறக்குகிறார்கள் நாம் பார்க்கிறோம். எனவே அதிகமா அந்த மக்களுக்காக நம்ம இது போன்ற திக்ருகளை துவாசம் சொன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். வல்ல ரஹ்மான் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக, சிறந்தவர்களாக ஆக்குவானாக. இந்த துவாவை அதிகம் ஓதி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோன்பு வைக்கும் நியத், நவைத்து சௌமகதி அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.